بسم الله الرحمن الرحيم. கண்ணியமான உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய சுன்னத்து, அல்லாஹுடைய நடைமுறை, படைப்புகளை படைப்பான், படைச்சிட்டு அந்த படைப்புகள் அவன் எதை விரும்புறானோ அதை தெரிவு செய்வான், தேர்ந்தெடுப்பான், அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். வானங்களை படைத்தான், 7வது வானத்தை தெரிவு செய்வான். பூமியை படைத்தான், மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸை தெரிவு செய்வான். நாட்களை படைத்தான், வெள்ளிக்கிழமையை தெரிவு செய்வான். நேரங்களை படைத்தான், தஹஜ்ஜுடைய நேரத்தை தெரிவு செய்வான். வேதங்களை இறக்கினான், பரிசுத்தமான குர்ஆனை தெரிவு செய்வான். மனிதர்களை படைத்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிவு செய்வான். இப்படியாக ஒன்றை விட இன்னொன்றை தெரிவு செய்யக்கூடிய அதிகாரம் அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரம் சொந்தமானது. அல் குர்ஆன் அல்லாஹ் சொன்னான், ரப்புக யஹ்லுகு மா யஷாஉ. நபி, அவனோட ரப்பு எதை விரும்புறானோ அதை படைப்பான், படைச்சிட்டு அவன் எதை விரும்புறானோ அதை தெரிவு செய்வான், தேர்ந்தெடுப்பான், அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அந்த வகையில மனிதர்களை மனித புனிதர்களாக, பரிசுத்தவான்களாக, புடம்போடப்பட்ட தங்கத்தை போல ஆக்குவதற்கு அல்லாஹ் தெரிவு செஞ்ச காலம் ரமலான். ரமலான் என்றால் அர்த்தம் சுட்டெரித்தல், ரமலான் என்றால் அர்த்தம் பொசுக்குதல் என்றால் மனிதர்கள் செய்த தப்புகளை, தவறுகளை சுட்டெரித்து அவர்களை மனித புனிதர்களை ஆக்குவதற்கு அல்லாஹ் தெரிவு செஞ்ச காலம் ரமலான். சொன்னாங்க, இந்த ரமலான்ல அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியங்களை வச்சிருக்கிறாருண்டா, லவ் அலிமன் நாஸ் மா ஃபீ ரமலான், ரமலான் மாதத்தில் உள்ள பாக்கியங்களை இந்த மக்கள் விளங்கி கொண்டாங்கன்னா, லதமன்னௌ அய்யகூன தஹ்ரு குல்லுஹு ரமலான், ஆசைப்படுவாங்க இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு செகண்டும் ரமலான் ஆயிருக்கும். நேற்று கிதாபுல வாசித்தேன், ஒரு இமாம் சொல்றாங்க, மௌத்தானவங்களை எழுப்பாட்டு உங்களுக்கு என்ன ஆசை, உங்களுக்கு எதை செய்யணும் என்று நீங்க பிரியப்படுகிறீங்க என்று கேட்டா அவன் சொல்லுவாங்களா, எங்களோட வாழ்க்கையில ரமலான்ல அடையக்கூடிய சந்தோஷத்துக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை சாதாரணமான விஷயம். ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அல்லாஹ் ரகீபத் தர்ஹீப்ல இமாம் முந்திரி ரஹ்மத்துல்லாஹி அந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க, யார் அல்லாஹ்வுக்காக ஒரு நோன்பு பிடிக்கிறார், ஒரு நோன்பு, அவர் அல்லாஹ் எவ்வளவு நரகத்தோடு தூரமாக்குறான்டா, ஒரு காகம் முட்டையிலிருந்து அப்பதான் வெளியாகி பறக்க ஆரம்பிக்குது, முட்டையிலிருந்து வெளியாகி பறக்க ஆரம்பிச்சு பறந்து 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 அப்படியே வயசா போய்த்திருக்கு. பிறந்தத்திலிருந்து பறக்குது, வயசாகி அது மௌத்தாகுது. அது எவ்வளவு தூரம் பறக்குமோ அவ்வளவு தூரம் அல்லாவுக்காக வேண்டி ஒரு நாள் நோன்பு முடிச்சவரை நரகத்தோட தொடங்கும். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்ல அனுப்பினாங்க. அல்லாஹ்வோட பாதையில கடல்ல பிரயாணம், கடல்ல, அதுவும் தர்கீபத் தர்ஹீப்லாம் வருது. அவ கடல்ல போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அவங்களோட ஜமாத்தும் ஒரு சத்தம் ஒன்று வந்துச்சு, ஏயா சாபத் சஃபீனா, கப்பல்ல போகக்கூடியவங்களே, கப்பல்ல போகக்கூடியவங்களே, கிஃபு கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு. அப்ப அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கப்பல்ல முன்னுக்கு போய் சொன்னாங்க, சத்தம் வந்த திசையை பார்த்து, நீ யாரு, நீ என்ன சொல்ல பார்க்க? ஒரு ஜின் ஒன்று சத்தம் போடுது, கடல் வச்சு ஒரு ஜின் ஒன்று ஒரு சத்தம் ஒன்று வருது. அசர் இது ஹாக்க சஹாபாலி யூசுப் ரஹ்மத்துல்லாஹி எழுதிருக்கிறாங்க, தர்கீபத் தர்ஹீப்லயும் இது வருது. ஒரு சத்தம் ஒன்று வருகிறது, என்னது, என்ன சொல்லுவோம், நில்லுங்க அப்படின்னு. அது முன்னு போய் கேட்டா என்னன்னு சொல்ல பார்க்க, இல்ல அல்லாஹு தஆலா அவர் முடிவு எடுத்திருக்கிறான், அந்த முடிவை சொல்ல பார்க்கல. என்ன முடிவோ, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி சூடான காலத்துல ஒரு நாள் நோகுடிப்பாரோ, மக்கள்லாம் தாகித்திருக்கக்கூடிய கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் இவருடைய தாகத்தை தீர்ப்பான். அல்லாஹ் இதை அவன் மீது கட்டாயப்படுத்திருக்கிறார், அல்லாஹ் இதை அவன் மீது கட்டாயப்படுத்திருக்கிறார். இதை சொல்லத்தான் அவங்களை நிப்பாட்டினேன் அந்த சட்டம் சொல்றார். அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், நீங்க எனக்கு ஒரு அமலை சொல்லிட்டாங்க, நான் அதை செய்யணும், எனக்கு பிரயோசனம் வைக்கணும்.
அலைக்கு பிஸ்ஸவும் நோம்பு பிடிச்சோம் அதுக்கு நிகர் வேற ஒன்றுமே இல்லை. திருப்பி சொன்ன யாரத்துல ஆம்பளை சொல்லிட்டாங்க நோம்பு பிடிச்சுக்கொள்ளுங்க அதுக்கு யாரத்துல எனக்கு ஒரு ஆம்பளை சொல்லிட்டாங்க சொன்னாங்க நீ நோம்பு பிடிச்சுக்கொள்ளுங்க அதுக்கு எந்த நிகருமே இல்லை. அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை வரலாறு இது தர்கீப தர்ஹீப்ல வருது. எப்படி ஆயிட்டுன்னு சொன்னா அவங்களோட வீட்டுல பகல் நேரத்துல அடுப்பு எரிய மாட்டாது, அடுப்பு எரியாது, அடுப்பு எரியாது. யாராவது விருந்தாளி வந்தாங்கன்னா அந்த விருந்தாளிய கண்ணியப்படுத்துறதுக்காக சமைப்பாங்க. இல்லாவிட்டால் அவங்களோட வீட்டுல பகல் நேரத்துல அடுப்பு எரிக்கப்பட மாட்டுச்சு. அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா ஏன் நோம்பாளிக்கு நல்லா ரெண்டு சந்தோஷம் செஞ்சுக்காங்க. ஹதீஸ்ல வருது ரெண்டு சந்தோஷம், ஒரு சந்தோஷம் உலகத்துல, ஒரு சந்தோஷம் ஆக்கிறதுல. பகலெல்லாம் பசித்திருந்து தாகித்திருந்து நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல மகரிபுடைய அதான கேட்கக்கூடிய நேரத்துல ஒரு சந்தோஷம் ஒன்று வருகிறது. இந்த தாகம் தீர போகுதோ, இந்த பசி போக போகுதோ, இது உலகத்துல அல்லாஹ் மூமினே கொடுக்கக்கூடிய சந்தோஷம். ரெண்டாவது சந்தோஷம் இந்த ரப்பி, கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்வுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய நேரத்துல அந்த அடியா நல்லா அழைச்சி நீ எனக்காக தான் பசிச்சிருந்த, எனக்காக தான் அழைத்திருந்த என்று சொல்லி அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை பார்த்து அவ அடையக்கூடிய சந்தோஷம். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை நசீபாக்கி போனான். இதனால்தான் ஹதீஸ்ல வருது அல்லாஹ் தஆலா சொல்ல ஹதீஸ் குத்ஸி அல்லாஹ் சொல்வதாக நபி அவங்க சொல்றாங்க, எல்லா அமலும் 1-10 முதல் கூலி கொடுப்பேன். சொல்லுதா ஓதினான் ஜகாத் ஆனா நோம்புக்கு நான் அப்படி கொடுக்குறேன் இல்ல நோம்புக்கு அப்படி இல்லை. ஏனென்றா நோம்பு எனக்குரியது, நான் தான் அதை கூலி கொடுக்கிறேன். நானே அதுக்கு கூலி ஆகுவேன். மூலமாக்கள் விளங்கப்படுத்தினாங்க. சொல்லுற அல்லா காண்டி, நோம்பு முடிக்கிற அல்லா காண்டி, இல்ல எல்லாம் அல்லா காண்டி செய்யணும். அதே நோம்புக்கு மட்டும் சொன்னாங்க. நோம்புக்கும் இஹ்லாஸுக்கும் சரியான சம்பந்தம் இருக்கு. நோம்புக்கும் இஹ்லாஸ் மன தூய்மைக்கும் சரியான ஒரு மனிதன் எல்லாரும் நோம்பு பிடிக்கிறது. யாருக்கு அஸ்லான் அல்லாட பயம் இருக்கும் அவர் மட்டும்தான் நோம்பு பிடிக்கிறது. ஏதுடா வெளியில தன்னை நோம்பாளிமை காட்டிட்டு வீட்டுக்கு போன கதவை மூடிட்டு வேண்டியது சாப்பிடணும், வேண்டியதை குடிக்கணும், ஹலாலான மனைவி இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்கணும், சாப்பாடு இருக்கு, பசியா இருக்கு, கேட்கறதுக்கு யாருமே இல்லை, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான் என்ற உணர்வோடு அதை கட்டுப்படுத்துறாரா அர்த்தம் அவர் உள்ளத்துல இஹ்லாஸ் இருக்கிறது. சரியான தாகமா இருக்கு, ருசியான பாலுதான் இருக்கு, கேட்கறதுக்கு யாருமே இல்லை என்றால் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறார். ஹலாலான மனைவி தனிமையாக இருக்கேனும் அல்லாஹ் பார்த்துட்டு. இந்த பசி இருக்குதானே, இந்த பசியில அளவு வித்தியாசப்படும். இப்ப எனக்கு பசிக்கிற மாதிரி இவங்களுக்கு பசிக்காது, இவங்களுக்கு பசிக்கிறது அவங்களுக்கு பசிக்காது. ஒரு ஆக்களுக்கு பசியிற அளவுல வித்தியாசம் இல்லை. பசி இருந்தாலும் சில ஆக்களுக்கு கூடுதலா பசிக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு ரொட்டி இருந்தா போதும், 2 சொத்து, ஒரு ஆளுக்கு 3 ரொட்டி. பசிய கணக்கு போடையில. தாகத்தை ஒரு ஆளுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சா போதும், ஒரு ஆளுக்கு 2 கிளாஸ் போதும், ஒரு ஆளுக்கு 3 கிளாஸ். அப்ப தாகம் வித்தியாசப்படும். அது வெளியில யாருக்கு மார்க்ஸ் போடையில அதுக்கு இவ்வளவுதான் இவருக்கு பசிக்குது, இவருக்கு இவ்வளவுதான் தாகமா இருக்கு, இவருக்கு இவ்வளவுதான் ஷஹவத் இச்சை இருக்கு. இச்சை ஆட்கள் வித்தியாசப்படும். அது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். பசிட அளவு, தாகத்துடைய அளவு, இச்சையுடைய அளவு அதை அறிஞ்சவன் யாரு? அல்லாஹ் மட்டும். அதனால அல்லாஹ் சொல்றான், அதை அளந்து அதை நிறுத்தி நான் கூலி கொடுப்பேன், அதை என்னோட விட்டுருது. அதனால்தான் நோம்பாளிக்கு அல்லாஹ் தான் கூலி கொடுப்பேன். ஹதீஸ்ல வருது, சொர்க்கத்தில் ஒரு கதவு இருக்கு, அதுக்கு பேர் ரய்யான், பாபர் ரய்யான். அதுல நோம்பாளிகளை தவிர வேறு யாரும் போக மாட்டாங்க. ஏராளமான சொல். இது சாதாரணமான காலத்தில் உள்ள நோம்புக்கு இப்படி இல்ல, ரமலான் காலத்துல நோம்பு இப்படி. சுன்னத்தான நஃபீலான நோம்புகளுக்கு இந்த சிறப்புண்டா, அல்லாஹ்வால கடமையாக்கப்பட்ட ஃபர்லான நோம்பை பிடிச்சு அல்லாஹ் இன்னொன்னு நினைவான சகோதரர்களே, ரமலான் ஆரம்பத்தில் வழங்கப்பட்டது. ரமலான் என்றால் அர்த்தம் பொசுக்கக்கூடியது, சுட்டரிக்கக்கூடியது. ரமலான் என்ற வார்த்தையில் 5 எழுத்துக்கள் ரா,
மீம் லாது அலிஃப் நூன். இந்த 5 தான் ரமலான். சில உலமாக்கள் சொல்றாங்க இந்த ரமலான் என்ற வார்த்தையிலேயே ரமலான் என்ன, ரமலான் மாதத்துல அல்லாஹ் என்னென்ன பாக்கியங்களை வச்சிருக்கிறான், இந்த ரமலான உரிய முறையில பயன்படுத்தினா எங்க போய் சேரலாம், எல்லா விஷயமும் இருக்குது. 5 இருக்குது. விளங்கப்பட்டது சுருக்கமா, நேரம் விரிவாக விளங்கப்பட்டு நேரம் இடம் கொடுக்காத சுருக்கமா விளங்கப்பட்டது. ரமலான்ல 5 எழுத்து, ரமலான்ல என்ன இருக்கு, ரமலான்ல உரிய முறையில பயன்படுத்தினா எங்க போய் சேரலாம். ரமலான்ல முதல் எழுத்து என்ன, ரா. ரா என்ன, ரஹ்மத். ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை பத்தி சொன்னாங்க, அவ்வலுஹு ரஹ்மா, ரமலான்ல முதல் பகுதி ரஹ்மத். இதனால்தான் அல்லாஹும்ம ரஹ்மனா பிரஹ்மத்திக், அல்லாஹும்ம ரஹ்மனா பிரஹ்மத், யா அல்லாஹ் ரஹ்மத் செஞ்சிரு, ரஹ்மத் செஞ்சிரு. அல்லாஹ்வோட ரஹ்மத் மிக விசாலமானது. குர்ஆன் அல்லாஹ் சொன்னார், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், நீங்க யாரும் அல்லாஹ்வோட ரஹ்மத்தோடு நிராசையாகும். அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான், இந்த பிரச்சனையை தீர்க்க மாட்டான், இந்த கஷ்டங்களை போக்க மாட்டான், இந்த பாவங்களை மன்னிக்க மாட்டான், யாரும் அப்படி நினைக்கவே வேணாம். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல நபி அவங்களை பார்த்து சொல்றான், நீங்க இந்த அடியார்களுக்கு ஒரு மெசேஜை கொடுத்துருங்க நபியே, நபி இபாதி, இந்த அடியார்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுங்க. என்ன செய்தி, அந்நியர் ரஹீம், நான் மன்னிப்பவன், நான் இரக்கமுள்ளவன் சொல்லுங்க. இன்னொரு அல்லாஹ் சொன்னான், இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன், நல்லவர்களுக்கு இந்த ரஹ்மத்து கிட்ட இருக்கிறது. இன்னொரு அல்லாஹ் சொன்னான், கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹ் அவனுக்கு கட்டாயமாக்கி இருக்கிறான் அடியார்களுக்கு இறக்கம் காட்டுங்க. எப்படி அல்லாஹ் அடியார்களுக்கு நோன்பு பிடிக்கிறத கடமையாக்கினானோ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்கும் ஸியாம், நோன்பு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறானோ, அல்லாஹ்க்கு எதுவும் கட்டாயம் இல்லை, ஆனால் அவனுக்கு கட்டாயமாக்கி இருக்கிறானா, கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, இந்த அடியார்களுக்கு இறக்கம் காட்டு. அதனால இறக்க முடியும், மன்னிப்போம், அதை மாற்றிக்கிறது. எல்லா காலத்திலும் அல்லாஹ்வோட ரஹ்மத் இருக்கு, ரமலான் அதிகமாக இருக்கு. அதிலும் குறிப்பாக இப்ப நாங்க இருக்கக்கூடிய இந்த 10 நாட்கள்ல நீ அதிகமாக கிடைக்கும். அதனால அல்லாஹ் அதிகமா ரஹ்மத்தை கேட்கணும். ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்விடத்துல 100 ரஹ்மத்துகள் இருக்கு. இந்த பூமியில அல்லாஹ் இறக்கி வச்சு ஒரே ஒரு ரஹ்மத் 99 அப்படியே. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளோட, ஒரு பாம்பு தன்னுடைய குட்டிகளோட, ஒரு சிங்கம் தன்னுடைய குட்டிகளோட இரக்கமா பாசமா நடக்கிற அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. நாளை கியாமத்துடைய நாளில நல்ல மூமின்களுக்கு அல்லாஹ் வச்சுக்கணும். அல்லாஹ் நமக்கெல்லாம் அந்த ரஹ்மத்துடைய பாக்கியத்தை நசீபாக்கி வைப்பானா. அல்லாஹ் இரக்கம் பண்ணுவான். ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, ஒரு கிதாபுல பார்த்ததாக, ஒரு ஊர் அல்லாஹ் தஆலா தலைகளா திரட்டும்படி கட்டளையிட்டாங்க. அந்த மலக்கு அப்படியே தூக்கிட்டு போறாரு. அந்த ஊர்ல ஒரு தாய் ரொட்டி சுட்டு கொண்டிருக்கிறார். அந்த தாயுடைய குழந்தை ஓயாம அழுது கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு தெரியா திரட்டப்பட போறாங்க. அந்த தாய் அந்த குழந்தையை பார்த்து சொன்னா, உனக்கு பொறுமை இல்லையா, பொறுமை இல்லாம அழுகிறியே, நம்மளை படைச்ச அல்லாஹ் எவ்வளவு பொறுமையாளன்னு தெரியுமா அப்படின்னு. இதை சொன்னதுதான் தாமதம். அல்லாஹ் அந்த மலக்குக்கு கட்டளையிட்டான், என்னுடைய அடியால் உண்மை சொல்லிவிட்டால், என்ன பொறுமையாளன் என்று சொல்லிவிட்டால் அந்த ஊரை பிரட்டவான அப்படியே கீழே வச்சு அவ்வளவு இறக்க முடியும். சொன்னாங்க, ஒரு 70 வருஷ காலம் ஒரு சிலையை வழங்கினார். அரபுல சிலைக்கு சொல்ல சனம். 70 வருஷ காலம் யாசனம் யாசனம் யாசனம், என்ற சிலையே என்ற சிலையே என்ற சிலைய அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தார். ஒரு நாள் வாய் தடுமாறி யா சனம் என்பதற்கு பதிலாக யா சமத் யா சமத், சமது அல்லாஹு சமது, அல்லாஹ் பெயர்கள் ஒன்று திருநாமம் தேவையற்றவன். அந்த சனம் என்பது வாய் தடுமாறி சமதன்னு வந்துட்டு அல்லாஹு தஆலாவுடைய புறத்திலிருந்து சத்தம் வந்துச்சு, லப்பைக்கியா இந்த அடியானை நான் என்ன செய்யணும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய இரக்கம் மிக விசாலமானது. ரஹ்மத் முதலாவது. 2வது மீம். ரமலான்ல 2வது என்ன, மீம். மீம் என்ன, மக்ஃபிரத், பாவம் மன்னிப்பு. ஹதீஸ்ல வருது, அவ்ஸத்துஹு மக்ஃபிரத்துன், ரமலான்ல நடுப்பகுதி மன்னிப்பு. எப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் விசாலமோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய மன்னிப்பு விசாலம்.
பாவ மன்னிப்பு. குர்ஆன்ல அல்லாஹ் அடியார்கள் அழைக்கிறான். எப்படி நம்ம பஜார்ல கடையில திறந்துக்கிட்டு ஒவ்வொரு கடைக்காரர்கள் எங்கிட்ட வாங்க எங்கிட்ட வாங்க எங்கிட்ட வாங்க என்று அழைப்பு கொடுக்கிறாங்களோ, அல்லாஹ் தஆலா அதை இறக்கம் உள்ளவன் அழைப்பு விடுக்கிறான். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், என்ற அடியார்களே நான் உங்களோட ரப்பு இந்த பாவம் மன்னிப்பின் பக்கம் ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஸ்பீட்டா வாங்க. அரபுல சாரி ஸ்பீட்டா ஓடி வாங்க, முந்திட்டு வா மத்தவன். அப்படி அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல தன்னை பத்தி சொல்லுவார். நான் யாரு தெரியுமா? காஃபிரு தம்பி வகாபிலி தௌபி, பாவங்களை மன்னிக்கிறவன், தௌபா கபூல் செய்யும். ஒரு இரக்கமுள்ள தாய் தான் பெற்றெடுத்த குழந்தைய நஜீஸோட பாக்குறதுக்கு விரும்ப மாட்டான். குழந்தை மலத்தையும் சலத்தையும் பூசிக்கொண்டு அப்படியே இருக்கு. எந்த தாயும் இதை பார்த்து ரசிக்க மாட்டா. என்ன செய்வா? கழுவி துப்புரவு செஞ்சு மனம் போட்டு மடியில வச்சு முத்தம் கொடுப்பா. தாயை இப்படி செஞ்சாங்கன்னா தாயோட கோடான கோடி இறக்கமுள்ள அல்லாஹ் அவன் படைச்ச அடியார்களை பாவத்துடைய நஜீஸ்ல பாக்குறதுக்கு நான் செஞ்சுக்கிட்டு ஹராத்தை செஞ்சுக்கிட்டு போத வஸ்துக்களை பாவிச்சுக்கிட்டு அதெல்லாம் விருப்பம் இல்லை. அவன் பாக்குறேன்னு இவனை துப்புரவு செய்யணும், இவனை கிளீன் ஆக்கணும், இவனை மனமாக்கணும். இதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சந்தர்ப்பம் தான் ரமலான். அல்லாஹ்வோட மன்னிப்பு எவ்வளவு தெரியுமா? ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சிறந்த மனசோட தௌபா செஞ்சிட்டான்னா அதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான். எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான ஒரு உதாரணத்துல விளங்கப்படுத்தினாங்க. பாலைவனத்துல ஒரு பிரயாணம் போனா ஒரு மனுஷன், பாலைவனம் டெசர்ட் ஏரியா, பயங்கரமான ஏரியா, தனியா போனவனுக்கு டயர்ட், ஒரு இடத்துல உட்கார்ந்தா தூக்கம் போச்சு. எலும்பி பார்த்தா ஒரு ஒட்டகத்தை காணல. ஒட்டகத்துல உணவு தண்ணி எல்லாம் இருந்துச்சு. என்ன செய்யற? சாப்பிட உணவு இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, மசூரா பண்ண நண்பன் இல்ல, என்ன செய்யற? முடிவெடுத்தா செய்ய வழி இல்ல. இங்கதான் என் உயிர் பிரிய போகுதோ, இங்கதான் மௌத்தா போகுது. முடிவெடுத்துடும். எனவே ஒரு இடத்துல உட்கார்ந்தா மௌத்த எதிர்பார்த்துக்கிது. இந்த நேரத்துல மௌத்து வரும், மௌத்து வரும், மௌத்து வரும். நான் அவெல்லாம் வறண்டு போய் தீசிச்சா பசிக்குது, பாலைவனம். அப்படியே உட்கார்ந்தவனுக்கு தூக்கம் போச்சு, தூங்கிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முடிச்சு பார்த்தா என்ன ஆச்சரியம், அவன் ஒட்டகம் முன்னால அதுல உணவு தண்ணி எல்லாம் அப்படியே இருக்கு. அவனுக்கு வந்த சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறேன்னு தெரியா வானத்தின் பக்கம் பார்வையை உயர்த்தி சொன்னான். நாவு தடுமாறு, அல்லாஹும் அந்த அபுதி வான ரப்புக, யா அல்லாஹ் நீ எந்த அடிமை, நான் உண்ட எஜமான். இப்படி சொல்லணும், நீ அடிமை எப்படி சொல்லிக்கணும், நீ எஜமான் நான் அடிமை சொல்லிக்கணும். ஆனா சந்தோஷத்துல வார்த்தை தடுமாறி சொல்றான், நீ அடிமை நான் எஜமான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவன் அடையிற சந்தோஷத்தை விட ஒரு மனுஷன் சிறந்த மனசோட தௌபா செஞ்சா அதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம். எந்த அடி அவர் யார்கிட்ட போற, எனக்கு அவனுக்கு விருப்பம் தௌபா செய்யணும். அவனுக்கு விருப்பம் யாரும் மன்னிச்சு, ஏன்னா அவன் பேரு ரஃபூர், ரஃபூர் மன்னிக்க கூடியது. அப்ப அவன் மன்னிக்கணும் என்ற சிவத்தை யாருக்கு கொடுக்கணும்? பாவியில தான் கொடுக்கணும். அதனால அவனுக்கு எவ்வளவு பெரிய ஆக்களையும் மன்னிச்சு அவன் சம்பவம் சொல்றான். பஹ்ஷில சம்பவம். பஹ்ஷி யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள அடு மோசமான முறையில கொலை செஞ்சவர் பஹ்ஷி. நபி அவங்களுக்கு சரியான இறக்கம். ஹம்ஸா ரலியல்லாஹு சாச்சாவோட என்ன எல்லா வகையிலும் ஆரம்பத்துல உதவியா இருந்த மனுஷன். இந்த வஹ்ஷி அடிமை, அவருக்கு டீல் ஒன்று அடிச்சாங்க, நீ ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் கொலை செய், உனக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய முடியும். அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் துறி பார்த்து அம்பறியக்கூடியவர் வஹ்ஷி. அதனால எல்லாரும் பத்ர்ல தோத்து போனவங்க உஹதுல சண்டை பிடிக்கிறதுக்காக போனாங்க. வஹ்ஷியை கூட்டி போறாங்க. வஹ்ஷி சண்டை பிடிக்கிறதுக்காக போகல, அவருக்கு டீல் அடிச்சிருக்கி ஹம்ஸா ரலியல்லாஹு கொள்ளணும். முழு மைதானத்திலே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு எங்க ஹம்ஸா எங்க தேடி இருந்தார். எப்படியோ கொலை செஞ்சு போட்டா நீண்ட நடிகை வந்தார். அது அவங்களுக்கு சரியான கவலை. உஹதுல ஷஹீதானவங்களை நினைச்சு பெண்கள்லாம் அழுகுறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, எந்த சாட்சாக்கு அழுகிறதுக்கு யாருமே இல்லையா? வரலாற்று கிதாபுல வருது, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 தரம் ஜனாஸா தொழ சொல்லிட்டு, என்ன ஒன்னா ஜனாஸா வச்சு
சொல்லுது. அப்புறம் ஷஹீதான ஒவ்வொரு ஜனாசா கொண்டு வரப்படும், எடுக்கப்படும். ஆனா ஒன்னாவது வைக்கப்பட்ட ஜனாசா கடைசியா தூக்கப்பட்டுச்சு. அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு கொலை செஞ்ச வஹ்ஷிக்கும் ஹிதாயத் தாவத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இஸ்லாத்துக்கு வந்துறப்பா அவர் கொஞ்சம் சலையை பாவிக்கிறார், மூலையால் யோசிக்கிறது. அவர் சொன்னாரு, நீங்க என்ன இஸ்லாத்துக்கு கூப்பிடுறீங்க? உங்களோட குர்ஆன்ல வந்திருக்கு. இந்த காலத்துல முஸ்லிம்களுக்கே குர்ஆன் அதிகமா தெரியா, ஆனா அந்த காலத்துல அவர் அவ்வளவு கொலை செஞ்சும் முஸ்லீம் அல்லாத இருந்து குர்ஆன் தெரிஞ்சிருந்துச்சு. அவ்வளவு மோசமா இருந்தும் முஸ்லாத்துல இல்லாம இருந்தும் குர்ஆன் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு பரம்பரை முஸ்லீம் குர்ஆன் என்ன சொல்றது தெரியா, அவருக்கு தாவத்து கொடுக்கப்பட்டுச்சு. அவர் சொன்னார், உங்களோட குர்ஆன்ல வந்திருக்கு, யாரு யார் அல்லாஹ் கிண வச்சு கொலை செஞ்சு விபச்சாரம் செய்யறாங்களோ அவங்களுக்கு ரெட்டிப்பான தண்டனையை கொடுப்பதாக அல்லாஹ் சொல்றான். எல்லா பாவம் செஞ்சுக்க எனக்கு வரையிறாங்க. அல்லாஹ் இறக்கத்தை பாருங்க. ஆயத்தரைக்கும் அடுத்த அப்படியே வசனம் இறங்குது. إلا من تاب وآمن وعمل عملا صالحا فأولئك يبدل الله سيئاتهم حسنات. பரவாயில்ல, தௌபா செய்யுங்க, ஈமான் கொள்ளுங்க, அல்லாஹ்க்கு பொருத்தமான முறை நல்ல மனுஷனா வாழுங்க. நீங்க செஞ்ச பாவத்தையும் அல்லாஹ் நன்மையாக்குவான், அல்லாஹ் மன்னிக்க முடியும். இதை ஓதி காண்பிக்கப்பட்டது இந்த வஹ்ஷிக்கிட்ட. அவர் என்ன செஞ்சாரு, சொன்னாரு, ஹாதா ஷர்துன் ஷதீத், இது கடினமான நிபந்தனை, கண்டிஷன் கூட. ஈமான், தௌபா, சாலிஹான அமல் நமக்கு சாத்தியம் இல்லை. அல்லாஹ் தஆலா அவன இரக்கம். பரிசுத்தமான குர்ஆன் அடுத்த சொல்லுது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் ஷிர்க யாருக்கும் மன்னிக்க மாட்டான், மற்ற பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பான். அதை போய் விட்டு ஓதி காண்பிக்கப்பட்டுச்சு. அவர் சொன்னாரு, ஷிர்கத்தை விட மற்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கன்னு சொல்லித்தான் இருக்கான். சரி, ஓகே, ஆனா கண்டிஷன் போட்டீங்க பாத்தீங்களா, அவன் யாருக்கு நாடுவானோ அவர்களுக்கு தானே மன்னிப்பானா, ஷிர்கல்லாத மற்ற பாவத்தை. அல்லாஹ் நாடின கூட்டத்தில் நான் இருப்பேனோ இல்லையோ எனக்கு தெரியா, எனக்கு வரையலாங்க. அல்லாஹ்தால பரிசுத்தமான குர்ஆன் அடுத்து வந்திருக்கிறது. என்ன வசனம்? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். குல் நபி சொல்லுங்க, உரிமையோடு அல்லாஹ் கூப்பிடுறான், தங்களோட ஆத்மாக்களுக்கு அநியாயம் செஞ்ச எந்த அடியார்களே இரக்கத்தோட கூப்பிடுறோம். நீங்க யாரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு நிராசையாக வானா அல்லாஹ் எல்லா பாவத்தையும். இந்த வசனம் இறங்குது, வஹ்ஷிக்கு ஓதி காண்பிக்கப்பட்டுச்சு. சொன்னார், நான் தயார், வந்துட்டார். சஹாபாக்கள் நபி அவங்கள்ட்ட போனாங்க, கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த இறங்கின வசனம் சாச்சா ஹம்சாவை கொலை செஞ்ச வஹ்ஷிக்கு மட்டுமா, எல்லாத்தையும் எங்களுக்கு எல்லாமா? நபி அவங்க சொன்னாங்க, இந்த கருத்துல கியாம நாள் வரையில இந்த உம்மத்துல ஒவ்வொரு நபருக்கும் பொதுவான ஆயிடுச்சு. எவ்வளவு பெரிய, அதனால அல்லாஹ்ட்ட மன்னிப்பு எல்லா காலத்திலையும் மன்னிப்பு இருக்கு. ஆனா கூடுதலான மன்னிப்பு ரமலான்ல, அதுலயும் நடுப்பத்துல. அதனால்தான் அல்லாஹ் மஃபுல்லனா தனூபனா, அல்லாஹ் மஃபுல்லனா தனூபனா, மன்னிச்சு. ஒரு நஜீஸ பூசிக்கிட்டு அழுக்குகளோட கடல்ல குளிச்சார். 2 தரம் 3 தரம் மூலி எழுப்பினார். அதுக்கப்புறம் கடல்ல சேர்றார், எங்க அழுக்கு இருக்காங்க, உடம்புல இருந்து கலந்து போன அழுக்குகளை சேர்றார். கிடைக்குமா இருக்கு? கிடைக்குமா? இங்க குளிச்சு போட்டு உடம்புல இந்த நஜீஸை நான் காணலேன்னு அவர் எவ்வளவு சல்லடை போட்டு தேர்ந்தாலும் கிடைக்குமா? கிடைக்கா. இதே மாதிரி தான் அல்லாஹ்வோட மன்னிப்பு இந்த கடலுக்குள்ள முங்கி எழும்பினா அப்படி கடல்ல அந்த என்ன அந்த அழுக்கெல்லாம் சின்ன பின்ன மாதிரி அப்படி சிதறி போற மாதிரி பாம்பெல்லாம் சொல்லுது, கிடைக்கவே மாட்டேச்சு. அல்லாஹ் மலக்களுக்கே மறக்க வச்சு விடுவோம், எல்லாத்தையும் பில் பண்ணிட்டோம். அதனால மன்னிப்பு ரெண்டாவது விஷயம். எல்லாம் சுருக்கமா சொல்லிட்டு போறேன், ஏன்னா நீ ஒவ்வொன்றும் தனி தலைப்பு, நான் சுருக்கமா சொல்லி கொண்டு போறேன், நேரம் கூட கொடுக்காது என்பது. ரெண்டாவது ரஹ்மத், ரெண்டாவது மீம் மக்ஃபிரத், மூணாவது லாத் ரமல்லாஹ் லாத்.
நாலாவது என்னது அலிஃப். லாத் என்றா லமான், பொறுப்படுத்தல். அலிஃப் என்றா அமான், அமான் என்றா அபயம் அளித்தல், பாதுகாப்பு கொடுத்தல். என்றால் கடைசி 10 2 விஷயம் நடக்குது. ஒன்னாவது சொர்க்கத்தை பொறுப்படுக்கிறான், நரகத்தை விட்டு பாதுகாப்பு கொடுக்கிறான். அதான் அல் அமான். அல் அமான் துஆ கேக்குறான், அல்லாஹ் ஆத்திக்னா மினன்னார் வஅத்கில்னல் ஜன்னah. அல்லாஹ் நரகத்தை விட்டு விடுதலை செஞ்சு சொர்க்கத்துக்கு சொல்லு. இப்ப கடைசி 10 பொதுவா ரமலான்ல சொர்க்கம் கேட்கப்பட்டு வந்திருக்கு. ஆனா கடைசி 10 கூடுதலாக சொர்க்கம் சொர்க்கம் சொல்றாங்க. சொர்க்கம் என்ன? சொர்க்கத்தை கேளுங்க, சொர்க்கத்தை கேளுங்க. அல்லாஹ் சொர்க்கத்தை படிச்சிருக்கிறான். சொர்க்கம் குர்ஆன்ல மட்டும் சொர்க்கத்தை பத்தி சுமார் 1000 இடங்கள்ல வந்து ஹதீஸ்ல கேட்கணும். குர்ஆன்லயே 1000 இடம் உண்டா, ஹதீஸ்ல எப்படி? ஒரு இமாமுடைய விளக்கங்களை பார்த்தா அது கேட்கணும். வருஷ கணக்கில் பேசுது. சரி, நான் சுருக்கமா சொல்றேன். சொர்க்கம் என்ன? சுருக்கம். சொர்க்கம் என்ன தெரியுமா? அல்ல நமக்கெல்லாம் சொர்க்கத்திலே பாக்கியத்தை நசீபாக்கியமானாங்க. சொர்க்கத்துக்கு போன உடனேயோ சொல்லப்படும், இங்க பாரு, உனக்கு என்ன விருப்பமோ ஆசையை நீ சொல்லு. இவர் அவருக்கு தெரிஞ்ச ஆசையெல்லாம் சொல்லுவாரு. அந்த சாப்பாடு வேணும், இந்த சாப்பாடு வேணும், அந்த உடுப்பு போகணும், அது வேணும், இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவாரு. எப்பொழுதும் நல்லா கவனிங்க, இவர் கேட்ட ஆசைகள் பூர்த்தி செய்து கொடுக்கப்படுமோ, எங்க இவர் ஆசை முடியுமோ அங்கிருந்துதான் அல்லாஹ்வுடைய விருந்தோம்பல் ஆரம்பமாகும். சொர்க்கவாசியுடைய ஆசையினுடைய கடைசி அல்லாஹ் தஆலாவுடைய விருந்தோம்பலுடைய ஆரம்பம். இவருக்கு தெரிஞ்ச ஆசை முடியும், இவருக்கு தெரியாத ஆசைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதெல்லாம் குர்ஆன்ல விளக்கம் பண்றேன், சொல்றேன். அல்லாஹ் சொன்னான், வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்ஊன் நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். அந்த சொர்க்கத்துல உங்களுக்கு ஒரு மனசுல ஷஹவத், ஆசைப்படு, அதெல்லாம் இருக்கு. வலக்கும் ஃபீஹா மா தத்ஊன், நீ ஆர்டர் பண்றதுதான் இருக்கு, கேட்கறதுதான் இருக்கு. சொல்லிப்போது அல்லாஹ் சொன்னா, நுஸுல் மின் கஃபூரிர் ரஹீம், மன்னிச்சு இரக்கம் காட்டக்கூடியவன் உங்களுக்கு தந்த நுஸுல். கேட்கறதெல்லாம் இருக்கு, ஆசைப்படுறதெல்லாம் இருக்கு, இது நுஸுல். இது மன்னிச்சு இரக்கம் காட்டவன் உங்களுக்கு தந்த நுஸுல். நுஸுல் என்ன? அரபு பாசையில் நுஸுல் என்ன தெரியுமா? விருந்துக்கு போறேன், இன்வைட் பண்றாங்க, சாப்பாட்டுக்கு வாங்க, இந்த வலிமா கத்திருக்கு. போன உடனே வரவேற்று எல்லாரும் வாரத்துக்கு முன்னாடி, விருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்தத்தோடைய வரவே ஏதாவது கொடுக்காங்க, குடிய கொடுப்பாங்க, இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க, ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. அரபு நாட்டுக்கு போன ஷாய் கொடுப்பாங்க, ஈச்சம்பழம் கொடுப்பாங்க, கவ்வா கொடுப்பாங்க. அதுக்கு என்ன நுஸுல்? வெல்கமிங் ட்ரிங்க்ஸ். வெல்கமிங் ட்ரிங்க்ஸ் வந்த உடனே கொடுக்கறதுக்கு சர்வ் பண்றோம். வெல்கமிங் ட்ரிங்க்ஸ். நஸ்ஸலேண்டா வந்து இறங்கினேன், நுஸுலேண்டா வந்து இறங்கினதோட கொடுக்குறது முதல் சாப்பாடு. அல்லாஹ் சொல்றான் நுஸுல். இவர் மனசு, இவர் கேட்டதெல்லாம் இருக்கு, ஆசைப்படுறதெல்லாம் இருக்கு, ஓடர் பண்றதெல்லாம் இருக்கு, நுஸுல். இது முதல் சாப்பாடு. ஏன் அல்லாஹ் அப்படி சொன்னான்டா, மனுஷனுக்கு ஆசை இருக்கு, ஆனா ஆசைப்பட தெரியா. எதை ஆசைப்படுவானோ தெரிஞ்சதை ஆசைப்படுவோம், தெரியாத ஆசைப்படுவானோ. உதாரணத்துக்கு ஒரு ஆள் சொல்றாரு, இந்த வார திருநாளைக்கு எந்த கணக்குல இந்த மஹல்லால உள்ள அவ்வளவு பேருக்கு சாப்பாடு, என்னென்ன எல்லாம் நீங்க ஆசைப்படுறீங்களோ அவ்வளவு சமைச்சு கொடுங்க, நான் பே பண்றேன், நான் சொல்லிடுறேன் அப்படின்னு உண்மையா செய்யக்கூடியது. அதுக்கு இன்னொரு ஜமாத்தை போட்டாங்க மஷூரா பண்றது. சொன்னா புறப்படுத்திட்டாரு, அவர் செய்யக்கூடிய ஆக்கா நம்ம நல்ல சாப்பாடு. என்ன சாப்பாடு? அப்ப தம் பிரியாணி போடுவோம், கோழி டெவலப் பண்ணுவோம், ஒரு வட்டலாட்டம் வந்து போடுவோம். நான் கேட்கிறேன், உலகத்துல இந்த தம் பிரியாணி மட்டுமா சாப்பாடு இருக்கு? இந்த வட்டலப்ப மட்டுமா இருக்கு உலகத்துல சாப்பாடு? நம்ம நாட்டிலேயே ஒரு வித்தியாசமான சாப்பாடு, யாழ்ப்பாணத்தில் விதமான சாப்பாடு, கண்ணீர் விதமான சாப்பாடு, மட்டக்களப்பு. உலகத்துல எப்படி இருக்கு? இந்த கத்திரிக்காய் போட்டு படத்துல பாரு, உலகத்துல ஒவ்வொரு நாட்டுல கத்திரிக்காய் போட்டு. நமக்கு தெரிஞ்ச சாப்பாடு என்ன? இந்த தம் பிரியாணியும், இந்த டேவலும், இந்த கொத்து ரொட்டியும் நமக்கு தெரிஞ்சு. பெரிய மோல் பிள்ளைய கூட்டி போனேன், மகன் இந்த எல்லா சாமானும் இருக்கு, உனக்கு விருப்பமானத்தை சொல்லு, வாங்கி தாரேன். பாப்பா சொல்ல
மகன் சொல்லுவாப்பா ஐஸ்கிரீம் ஆயிட்டாங்க, சாக்லேட் ஆயிட்டாங்க. அதுக்கு தெரிஞ்ச சாக்லேட் ஐஸ்கிரீம் மங்களோட ஐட்டம் இருக்கு தெரியா. இவர சொர்க்கத்துக்கு போனதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சோன்னு கொஞ்சம் பாரு உனக்கு என்னப்பா இருப்போம், இவர் அவருக்கு தெரிஞ்சதானே சொல்லுவாரு, நாங்க புதுக்கடையில இருக்கிறோம், புதுக்கடையில நல்ல சாப்பாடு எல்லாம் இருக்கு, இல்ல இந்த சாப்பாடு ஆகணும், இன்னும் இவருக்கு தெரிஞ்ச சாப்பாடு சொல்ல, இவருக்கு தெரிஞ்ச உடுப்பு எல்லாம் சொல்ல. எப்ப இவர் ஆசை முடியுமோ அங்கதான் அல்லாஹ்வுடைய விருந்தோம்பல் ஆரம்பம் இருக்குது. இதுதான் பலா தஅலமு நஃப்ஸுன் மா அஹ்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுனின். அல்லாஹ் சொல்றார், எப்படிப்பட்ட பாக்கியங்களை மறைச்சி வச்சிருக்கேன்டா எந்த நஃப்ஸுக்கும் விளங்காது தெரியாது. இங்க சொன்னா உங்க நஃப்ஸ் விரும்புறது பல்லக்கும் வியா மாத்தஸ்தம்பத்துக்கும் இந்த அளவு நஃப்ஸ் ஆசைப்படுறத நுசுல் முதல் கவனிப்பா கொடுத்து போட்டோ நஃப்ஸுக்கு தெரியாத ரெண்டாவது அல்லாஹ்வை பொறுத்தது. இதுக்குதான் சொர்க்கத்தை சொல்ற, எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த கல்பாலும் விளங்காத சொர்க்கம். எப்படி இருக்கு சொர்க்கம்? தேனாறு, பாலாறு, மதுவாறு, நீராறு. அல்லாஹ் சொன்னான், أنهار من ماء غير آسن وأنهار من لبن لم يتغير طعمه وأنهار من خمر لذة للشاربين وأنهار من عسل مصفى. இதால தேன், இதால பால், இதால மது, இதால நீர். புத்திசாலிகள் யோசிக்கலாம், அது எப்படி ஒரு இடத்துல 4 ஆறுகள் வித்தியாசமான ஆறுகள் ஓடுறது, புத்தியை போட்டு யோசிக்கிறாங்க. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னா அது நடக்குவதில்ல, மாற்று கருத்தில் அதான் ஈமான். என்றாலும் அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்றா அதுக்கு எங்கேயாவது எவிடன்ஸ் ஒன்றிருக்கும், ப்ரூஃப் ஒன்றிருக்கும், சாத்தியம் என்று. சொர்க்கத்திலே வித்தியாசமான 4 ஆறுகளை ஓடுவதாக அல்லாஹ் சொல்லிட்டு அதனுடைய ஆதாரத்தை ஒவ்வொரு மனுஷன்லையும் வச்சான், ஆண்லையும் பெண்ணிலையும். ஒவ்வொரு மனுஷனும் எங்க நறுக்கி முகம் ஒரு சால், அதோட கொஞ்சம் பெருசு, கண்ணு, காது, மூக்கு, வாய். கண்ணு, காது, மூக்கு, வாய். கண்ணுல இருந்து நீர் வெளியாகுது, மூக்குல இருந்து சளி வெளியாகுது, வாயில இருந்து எச்சி வெளியாகுது, காதுல இருந்து செயல் வெளியாகுது. இந்த சின்ன இடத்துல இருந்து வித்தியாசமான 4 திரவங்களை ரப்புல் ஆலமீனுக்கு வெளியாக்க ஏழுமெண்டா எந்த சொர்க்கத்துடைய நீளம் அல்ல அகலம், அதனுடைய அகலம் வானங்களும் பூமியுமோ, அதுல தேனாறு, பாலாறு, மதுவாறு, நீராறு ஓட வைக்க அல்லாஹ் வெளியே. அந்த சொர்க்கத்தை இந்த ரமலான்ல பொறுப்படுத்துறான். அதான் அல்லாஹ் கடைசி 10 அடுத்தடுத்து அலிஃப் அமான். அமான் நரகத்திலிருந்து. எப்படி குர்ஆன்ல சொர்க்கத்தை பத்தி சுமார் 1000 இடம் சொல்லப்பட்டிருக்கு, நரகத்தை பத்தி 1000 இடங்கள். அல்லாஹ் பாதுகாப்பு நரகத்தை. ஆமா, நரகத்திலையும் எப்படி சொர்க்கத்துல நுசுல் முதல் சாப்பாடு இருக்கோ, முதல் கவனிப்பு இருக்கோ, அதுக்கு பிறகு அதே மாதிரி தான் நரகத்திலையும் முதல் சாப்பாடு. என்ன சாப்பாடு? முதல் சாப்பாடு என்ன நரகத்துல? கியாமத்துல நாள்ல கொடுக்கிற சாப்பாடு கள்ளி முள்ளும் கொதிச்சு கொதிச்சு கொதிக்கிறதுக்கு இதுக்கு பிறகு இடமே இல்லை என்ற நிலையில உள்ள சுடுதண்ணி சாப்பாடு. இதெல்லாம் ஒரு ஆளை வழங்கப்படுத்துறது. சுது வாக்கியம் அறிந்து பாருங்க. ثم إنكم أيها الضالون المكذبون لآكلون من شجر من زقوم فمالئون منها البطون فشاربون عليه من الحميم فشاربون شرب الهيم هذا نزلهم يوم الدين. குற்றவாளிகளே, தீன பொய்ப்பிச்சவங்களே, குர்ஆனை பொய்ப்பிச்சவங்களே, வழிகட்டவர்களே, அவ அப்படி சொல்றோம். நீங்க கள்ளி முள்ள சாப்பிடுவீங்க, உங்களோட வயிற்ற நிரப்புவீங்க, கொதிச்சு கொதிச்சு இதுக்கு பிறகு கொதிக்கிற இல்ல ரெண்டு தண்ணிய குடிப்பீங்க. அதை எப்படி குடிப்பீங்க? தாகித்து போன ஒட்டகம் குடிக்கிறத போல குடிப்பீங்க. வசாரி போன ஷுர்பல் ஹீம் சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றா நுஸுலுஹும். இதுதான் அவரோட முதல் சாப்பாடு. யௌமத்தின் கியாமத்து முதல் சாப்பாடு. கியாமத்துடைய மாலிக் யௌமித்தீன் தீர்ப்பு நாள் அதிபதி. அதுக்கு பிறகு அல்லாஹ் தண்டனையே ஆரம்பம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்றான் மதாலஹும் மினல்லாஹி மா லம் யகூனு யஹ்தஸிபூன். எப்படியான தண்டனை இருக்குன்னா நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டா. இப்படி தண்டனை இருக்கு. சில ஜெயிலருக்கு போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க, என்ன தண்டனை பாருங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி போறாங்க விசாரணைக்கு சொல்றாங்களா. வந்து
நான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன், அவங்க ஒரு மியூசியத்துக்கு கூட்டி போனாங்க. அவன் பழைய காலத்துல கொடுத்த தண்டனையுடைய முறையெல்லாம் அதை வச்சு பார்க்கறதுக்கே பயந்தான் முடியும். மனுஷனுக்கே புதிய புதிய தண்டனையை கண்டுபிடிக்க இயலுமென்றா அல்லாஹ் இயலாதா? சொர்க்கம் அல்லாஹ் ரஹ்மத்துடைய இடம், நரகம் அல்லாஹ்வுடைய கோபத்துடைய இடம். அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ்வுக்கு இரக்கம் உள்ளவன். அல்லாஹ் என்ன செய்யறான்னா அவன் கோபத்தை விட ரஹ்மத்து முந்திரிக்கு, அது மாற்று கருத்து. என்றாலும் நாங்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு அதிகமாக நரகத்தோடு பாதுகாப்பு தரும். அதுவே குறிப்பாக இந்த ரமலான்ல, அப்ப ரமலான்ல முதலாவது ரஹ்மத்து, இரண்டாவது நீ மக்ஃபிரத்து, மூணாவது அல்லாஹ் லமான் சொர்க்கத்தை பொறுப்பெடுக்கிற, நாலாவது அலிஃப் அமான் நரகத்தை விட்டு பாதுகாப்பு. கடைசி எழுத்து இதுதான் பாயிண்ட். ரமலான்ல நூன், அல்லாஹ் ரமலான தந்திருக்கிறான். இந்த நூனுக்காக என்ன நூன்? ரமலான தந்தது பசிச்சிக்கிறதுக்கு அல்ல, தாகிக்கிறதுக்கு அல்ல. அல்லாஹ் ரமலான தந்தது ஈமாண்ட நூரை உண்டாக்க, குர்ஆன்ட நூரை வெளிச்சத்தை உண்டாக்க, தக்வாவுடைய நூரை உண்டாக்க. இதனால்தான் ரமலான்ல மிக முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் நடத்தாங்க. அதுல ஒன்றுதான் பத்ர் நடந்தங்க. ரமலான் பத்ர வேற காலத்துல அல்லாஹ்க்கு நடக்க இருந்துச்சு தானே, ஏன் ரமலான் நடத்தாரு? அந்த பத்ருக்கு தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? ஆயுதங்களை கொண்டு வெற்றி கிடைக்காது, ஆட்பலத்தை கொண்டு படைகள் அதிகமாக இருப்பதை கொண்டு வெற்றி கிடையாது. ஏன் ஆட்பலத்தை கொண்டு வெற்றி என்றா யாருக்கு வெற்றி கிடைச்சிக்கணும்? அடுத்த பார்ட்டி கிடைச்சிக்கணும். 1000 பேர், இவங்க 300 பேர், ட்ரிபிள் மடங்கு. இவங்கள்ட்ட 1000 ஆயுதம். ஆனா பார்த்தா இவங்களுக்கு வெற்றி, இவங்களுக்கு தோல்வி. என்ன பாடம்? உண்ட கொண்டு நடக்காது, ஈமானிய பலத்து. இது ரமலான் அல்லாஹ் பத்ர நடக்காட்டுறது ஈமான படித்தார். அடுத்து அல்லாஹ் ரமலான்ல குர்ஆன வைக்கிறான். குர்ஆனுக்கு அல்லாஹ் சொன்ன நூர், வஅன்ஸல்னா இலைக நூரன் முபீனா. இந்த குர்ஆன் வெளிச்சம் என்னதுதான், வெளிச்சம். ஏன் அல்லாஹ் ரமலான்ல குர்ஆன் வைக்கிறான்? ஷஹர் ரமலான் அல்லது உன்ஸில பிஹில் குர்ஆன். ரமலான் குர்ஆன் இறக்கப்பட்ட மாசம். ரமலானுக்கு குர்ஆனுக்கு நெருக்கமாக தொடர்பு. ரமலான்ல குர்ஆன் அல்லாஹ், குர்ஆனுக்கு அடுத்தது ஒரு நூர், வெளிச்சம். இங்க பாருங்க, இந்த மஸ்ஜிதுல இப்ப நாங்க இருக்கோம், இந்த முகத்தில இருந்து வானம் மட்டும் பயங்கரமான இருளா இருக்கு. வானம் இத்தனை கோடான கோடி தூரத்தில் இருக்கு. அவ்வளவு மட்டும் இருட்டதே வெளிச்சமா இருக்கு இல்ல. ஆனா அந்த இருள் மஸ்ஜிதுக்கு இருக்கா? மஸ்ஜிதுல இருள் இருக்கா? இல்ல. ஏன் காரணமே? மஸ்ஜிது வானத்தோடு சேர்த்து பார்ப்பது சின்ன இடம் தானே. இவ்வளவு கோடான கோடி தூரத்துல இருள் இருக்கு, ஆனா மஸ்ஜிதுக்குள்ள இருள் இல்லை. என்ன காரணம் என்றா இந்த லைட் இருக்கு, வெளிச்சம் இருக்கு. இந்த வெளிச்சம் மெசேஜ் கொடுக்குது இந்த இருளுக்கோ. நீ எவ்வளவு தூரம் பிரயாணம் போனாலும் பரவாயில்ல, நீ எவ்வளவு பெரிய ஆக்கலாயினாலும் பரவாயில்ல, நான் இருக்கிற மட்டும் உள்ளுக்கு வரையில, நான் இருக்கிற மட்டும் உனக்கு உள்ளுக்கு வரையில விட மாட்டேன் என்று மெசேஜ் கொடுக்குது இந்த வெளிச்சம். ஏன் அல்லாஹ் குர்ஆனுக்கு நூறு என்று சொல்றான்டா, யார் வீட்டை குர்ஆன் நூறு இருக்குமோ, சுன்னத்துடைய நூறு இருக்குமோ, தக்வாவுடைய நூறு இருக்குமோ, உலகத்துல குஃப்ர் இருக்கலாம், ஷிர்க் இருக்கலாம், பித்அத் இருக்கலாம், நிர்வாணம் இருக்கலாம், மோரத்து பாவிக்கலாம், மோசமான கலாச்சாரம் இருக்கலாம், என்ன பாத்தில்கள் இருந்தாலும் இந்த வெளிச்சம் இருந்தா இந்த வெளிச்சம் தடுப்பு வராத 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 விட மாட்டேன். இது அல்லாஹ் குர்ஆன் ரமலான்ல இருக்கும். கண்ணியமான பிள்ளையார்கள் சகோதரர்களை வெறுமனை பசித்திகளை தாகத்திக்கிறது. இந்த வெளிச்சத்தை உண்டாக்கும், இந்த வெளிச்சத்தை உண்டாக்கும். ஒருவன் ரமலான் கிடைச்சிச்சு, இந்த வெளிச்சம் கிடைக்கலையாமன்னா அவன் அம்மா நஷ்டவாளிகள் யாருமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறுறாங்க, வெள்ளிக்கிழமை மஸ்ஜிதுல மிம்பர்ல ஏறக்குள்ள ஆமீன் ஆமீன் ஆமீன். சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன யார் சொல்லுவா வித்தியாசமா ஏறுறீங்க? அப்பதான் சொன்னாங்க, குர்ஆனை கொண்டு வர மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3 பதுவா இருக்குங்க. நான் ஒவ்வொன்றுக்கு ஆமீன் சொன்னேன். அதுல ஒரு துவா என்ன, பதுவா என்ன? ரமலான் கிடைச்சிச்சு, மன்னிப்பு கிடைக்கல. ரமலான் கிடைச்சிச்சு ஒருவனுக்கு, அவன் நாசமா போட்டும், அல்லாஹ் ரஹ்மத்தோட தூர மாட்டான். ஆமீன் துவா மாத்துக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டு மாத்து கருத்து இல்லை. கொஞ்சம் யோசிக்கும், ஏன் அவ்வளவு பயங்கரமான துவா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்ய, ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்ல, மஸ்ஜிதிலே வெள்ளிக்கிழமை மிம்பர்ல ஏறக்குள்ள எப்படி பவர்ஃபுல்லான பதுவா இருக்கிறது. ஏன் அப்படி செஞ்ச?
நான் உதாரணம் சொல்றேன். ஒருவரை வேலைக்கு சேர்த்தோம் கம்பெனியில, ஃபேக்டரியில். நல்ல சலவை, நல்ல சாப்பாடு, நல்ல ரூம், எலவன்ஸ், வெஹிக்கிள் எல்லாம் கொடுத்து இந்த வேலையை செய் எந்த அவனுக்கு பொறுப்பு கொடுத்தா அவன் வேலையை மட்டும் செய்யல, மொத்தத்தில் அனுபவிக்கான். சம்பளத்தை எடுக்கிற, சாப்பிடுற, ரூம்ல தங்குற, வேலை செய்யறதில்ல. என்ன அவர் வச்சு போவாங்க, என்ன செய்யும்? இதே மாதிரி சொர்க்கத்திலே கதவை திறந்து நரகத்திலே கதவை மூடி ஷைத்தான்களுக்கெல்லாம் விளங்கிட்டு குர்ஆனை இறக்கி பத்ரை நடத்தி மக்காவுக்கு நடத்தி லைலத்துல் கத்ரையும் வச்சு கடைசி 10 இஅ்திகாஃபையும் வச்சு ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மை என்று சொல்லி ஒரு சுன்னத்துக்கு 100 ஃபர்லுடைய நன்மை என்று சொல்லி எல்லா ஃபெசிலிட்டிஸையும் கொடுத்து திருந்து தௌபா செய்ய மனுஷனா மாறு, உன் வாழ்க்கையை தக்குவா கொண்டு வாரு என்றா இவன் சொல்லலாம். ரமலான் வந்தா என்ன, ரமலான் போனா என்ன, சொர்க்கத்திலே கதவை திறந்தா என்ன, மூணா என்ன, ஷைத்தா இருந்தா என்ன, ஷைத்தான் போனா என்ன, நான் தான் நான் மாற மாட்டேன். எந்த போக்கு இப்படிதான் நமக்கு தெரியுதா, நம்மளை போக்கு கொண்டிருக்கு நமக்கு அந்த எல்லா காலம் உண்டா நமக்கு ரெண்டு. இவன் சொன்னான்டா இவன் அம்மாய் கேடு கட்ட ஒரு யாரும் இல்லை. இதனால்தான் இவ்வளவு பயங்கரமான பதுவா வந்திருக்கு. என்ன கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே, ரமலான் என்பது பசிச்சிருக்கிற நாள் அல்ல. 3 விதமான நோன்பு இருக்கு. ஒழுங்காக கிதாபில் இருக்கிறான். 3 விதமான நோன்பால் இருக்கிறான். ஒரு ஆள் யார் தெரியுமா? சஹருக்கு சாப்பிடுற, நல்லா தூங்குற, நிறைய ஊர்வலாய் பேசுற, இஃப்தாருக்கு நோன்பு திறக்கிற. சஹருக்கு நவைத்துக்கு நோன்பு பிடிச்சு அவர் எப்படி சாப்பிடுவாரு? ஒரு ஹசரத் சொன்னாரு, எப்படி சாப்பிடுறேன்னா சாருக்கு பகல்லாம் பசிச்சிருக்கணுமே சாப்பிடுற. இஃப்தாருக்கு பகல்லாம் பசிச்சிருந்தேன்னு. அதுவும் சில பகுதிகள் கரைச்சு குடிக்கிறது தயிரை போட்டு அதுக்கு உதாரணம் சொல்லுவார். அப்படின்னா இந்த கப்ராத் பண்ணக்குள்ள நல்லா பூசி போட்டு பாஸ் என்ன செய்வாரு, தண்ணி கொஞ்சம் சீமெண்ட கலட்டி அப்படியே ஊத்திடுவாரு. சின்ன ஓட்டையெல்லாம் அடைக்கிறது. இந்த கரைச்சு குடிக்கிற என்ன செஞ்சு தெரியுமா? நல்லா திண்டு போட்டும் எங்கேயாவது சின்ன அடைப்பு இருந்தா அடைக்கிறதா இந்த கரைச்சு குடிக்கிறது. அப்ப சிலாக்கள் நல்லா தின்னோடு போக மாறிப்புக்கணும். அது ஒரு தியாகி நோம்பு. ஏதோ நோம்புல கடமை முடியும், வராது நோம்பு தண்ணு வராது. இன்னொரு நோம்பு இருக்கு, சில நேரத்தில் எல்லாம் பாதுகாக்கணும். இப்படியா ஆக்கிற நோம்பு அவங்களுக்கு பாரமா இருக்கும். அவங்களுடைய காலத்துல 2 பெண்கள் நோம்பு பிடிச்சா நோம்பு கஷ்டமா போயிட்டு அவங்ககிட்ட சொல்லப்பட்டுச்சு. அதை சொல்ல மௌத்தாக பாக்குறாங்க. ஒரு பாத்திரத்தை அனுப்பினாங்க வாந்தி எடுக்க சொல்லி. வாந்தி எடுத்தா புதிய இறைச்சி வருது வாந்தி. அவங்க சொன்னாங்க, இவங்க ஹலாலான உணவால நோம்ப பிடிச்சி ஹராமான உணவால நோம்ப திறந்திருக்கிறாங்க என்றா நோம்பு பிடிச்சிட்டு புறம் பேசிக்கிறாங்க. அவனை பத்தி இவனை பத்தி. இது ஒரு நோம்பு எல்லாம் பாதுகாப்பு. இந்த நோம்பு சரி வராது, கடமை முடியும். இந்த நோம்பு சரி அவளுக்கு மதுவாமா இருக்கும். 2000 மக்களுடைய நோம்பு எப்படி என்றா இந்த நோம்போட சேர்த்து கண்ணால் நோம்பு பிடிப்பாங்க, காலால் நோம்பு பிடிப்பாங்க, கையால் நோம்பு பிடிப்பாங்க, காலால் நோம்பு. கண்ணால் நோம்பு என்ன? ஹராத்தை பார்க்கவே மாட்டான், தேவையில்லாத பார்த்தா ஒன்று பார்க்கணும். காது வேற எந்த பேச்சும் இருக்க மாட்டேன், நல்ல பேச்சு மட்டும் காது வரும். வாய் நல்ல பேச்சு மட்டும் பேசு. கையால் நோம்பு பிடிப்பாங்க. இந்த பாவமும் செய்ய மாட்டாங்க. இது 2வது சாராருடைய நோம்பு. 3வது சாரார் யாருன்னு சொன்னா கல்பால நோம்பு பிடிப்பாங்க. கல்பால முழு ரமலான்லயும் அவரோட உள்ளத்துல அல்லாஹ்வை தவிர எந்த சிந்தனையுமே அல்லாஹ் 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 அல்லாஹ். இது அஹசுல் கவாத்னு சொல்லுவோம். இதுவே நாங்க எங்கட நோம்பு நிற்கிறானே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற, ஒவ்வொரு செகண்ட் போக போக எங்க வாழ்க்கையை மாற்றணும். இது சீசன் காலம். இது எப்படி குறிப்பிட்ட சில காலங்கள் வியாபாரிகளுக்கு சீசன் காலமோ அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடிய நல்லடியாருக்கு சீசன் தான். நம்ம சீசன் காலம் வந்தா தர்த்தி பார்க்க மாட்டோம், முறவா கலந்தா 2 மணிக்கு சாப்பிடுற, 2 மணி தான் தின்னு இருக்க மாட்டான். 2 மணி 4 மணிக்கு தின்னுவான், 5 மணிக்கு சின்ன கிடைக்கல பிஸி, சரியான பிஸி. 10 மணிக்கு தூங்குறா, 1 மணிக்கு தூங்குவா. பிஸியப்பா கடையில கணக்கு பார்க்கறது. எப்படி சீசன் காலம் வந்தா வியாபாரிக்கு ஓய்வு இல்லையோ, ரமலான் சீசன் காலம் ஓய்வு வந்தது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இமாம் இருந்தான். ரமலான் வந்தா, நோம்பு பெருநாள் வந்தா
ஏங்கி ஏங்கி அழுவோம். மக்கள் அங்க கேட்பாங்க, ஹஸ்ரத் நாங்கள் அவங்க நல்ல உடுப்பு கொடுத்துட்டு வந்து சந்தோஷமா இருக்கோம் பெருநாள்ல, நீங்க விட அழுகிறீங்க. பெரியாருடைய பார்வையை பாருங்க, என்ன சொன்னாங்க, ரமலான் என்பது அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தின ஒரு போட்டி. பெருநாள் என்பது போட்டியில பங்கு பற்றினவங்களுக்கு பரிசு கொடுக்கிற நாள், வெற்றி அடைஞ்சவங்களுக்கு பரிசு கொடுக்கிற நாள். இன்னைக்கு என்ன நடந்திருக்கின்றா, போட்டியில தோற்று போனவங்கெல்லாம் நல்ல உடுப்பு கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க பரிசு வாங்கறதுக்கு, தோற்றவங்களுக்கு எங்கப்பா பரிசு கிடைக்கணும். இதனால ரமலான் என்பது ஒரு போட்டி, ஓடணும். நீங்க ஒரு குர்ஆன் ஆகுது, 2 குர்ஆன் ஆகுது, நீங்க 2 குர்ஆன் 4 குர்ஆன் ஆகுது. நீங்க என்ன, நீங்க இன்றைக்கு ஒரு சதக்கா கொடுத்தீங்க, 2 சதக்கா ஓடணும். ஒரு இதுல ஓடணும், நல்ல விஷயத்துல ஓடல. குர்ஆன் வார வருஷம் ஹயாத்தோ மௌத்தோ நமக்கு தெரியாது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வந்தா வேகமாக வீசக்கூடிய காற்று போல இருப்பாங்க. எல்லா காலப்பையும் அவங்க காத்து போல இருந்தவங்க ரமலான் வந்தா. அதனால ரமலான்ல ஒவ்வொரு செகண்டும் முன்னேறணும். ஒவ்வொரு செகண்ட் வல்ல ஆகிரத்து ஹைருல்லக மினல் ஊலா. நபியே ஒரு செகண்ட் கடந்த செகண்டை விட இருக்கிற செகண்ட் சொல்லுது அப்படியே முன்னேறும். அதனால ரமலான்ல முதல் 10 இந்த போகுது, அது நடந்து வைத்திரும். 2ஆம் 10 ஓடி போய்த்திரும். 3ஆம் 10 பறந்து வைத்திரும். நல்லது நிக்காது. அதனால இன்ஷா அல்லாஹ் அதிகமான காலங்கள் நேரங்கள் மஸ்ஜிதோடு இருப்போம். மாஷா அல்லாஹ் இந்த குர்ஆன் இந்த ரமலான்ல அதிகமா குர்ஆனுக்கு முக்கியத்துவம். ரமலான் குர்ஆனுக்கு முக்கியத்துவம். குர்ஆனை ஓத கேட்கிற, குர்ஆனை தஃசீரை படிக்கிற, அதுக்கு ஆக முக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வந்தா குர்ஆனோட தான் இருப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து இந்த குர்ஆனை மீட்டுவாங்க. 100 வருஷம் 2 தடவை குர்ஆனை மீட்டுவாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பத்தி சொல்லப்படுது 61 குர்ஆன் ஓதுவாங்க. எல்லா பாடங்களும் பாட்டி போட்டோம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் எல்லாருடைய வரலாறு. அதனால இந்த ரமலான்ல குர்ஆன் மாஷா அல்லாஹ் உங்களோட மஸ்ஜிதுல ஹிஸ்பு மஜ்லிஸ் நடக்குது. சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு மட்டுமில்ல ஹிஸ்பு மஜ்லிஸ், பெரிய ஆட்கள் ஹிஸ்பு மஜ்லிஸ் உட்காரும் குர்ஆனை பற்றிக்கணும். ரமலான்ல குர்ஆனுக்கு வச்சுக்கணும். அதே மாதிரி கியாமுல் லைல் நல்லா நின்று வணங்கணும். சஹாபாக்களுடைய வரலாறுல வர்றது எப்படி நிப்பாங்கன்னு சஹர் தப்பி போய் திரும்பவும் பயப்படுவோம். சஹர் தப்பி போகும் பயப்படுவோம். இன்னும் சில கிதாபுகள் வருது எத்தவக்கவுனால இசையும் அசாக்கோள்களை நிற்பாங்க அவ்வளவு. அதனால இந்த ரமலான்ல நிக்கிறது, கியாம், சுருக்கமான சில அமல்களை சொல்றோம், குர்ஆன் ஓதுறது. அதே மாதிரி அதிகமாக நீங்க நாம் என்ன செய்வோம்னா 4 வார்த்தையை பாடமாக சொல்லிக்கொண்டே இருக்கீங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், சொர்க்கத்தை கேட்கிற, நரகத்தோடு பாதுகாப்பு தேடுற, அதுக்கு சொல்றாரு நிக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். இதை நாவுக்கு பழக்கப்படுத்தி கொண்டீங்க. நபி அவங்க சொல்லி சொன்னாங்க, நீங்க ரமலான் வந்து இதை செய்யுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுக்கல் ஜன்னah, நான் சொர்க்கத்தை கேட்கிறேன், வ அஊது பிக மினன் நார், நான் நரகத்தோடு. இந்த நேரம் நாவுக்கு ரோட்ல போக்குல வரத்துல சும்மா இருக்கிற நேரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுக்கல் ஜன்னah வ அஊது பிக. அதோட ரமலான்ல நடுப்பத்து அல்லாஹும்ம அர்ஹம்னா பிர்ஹமதிக், அல்லாஹும்ம அர்ஹம்னா பிர்ஹமதிக், நடுப்பத்து வந்தோடனையும் இதை சேர்த்து அல்லாஹும்ம அர்ஹம்னா பிர்ஹமதிக். அப்படி செய்ய 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 அல்லாஹ் அதே மாதிரி அதிகமா துஆ செய்யுது. தஹஜ்ஜுடைய நேரத்துல எளிமையத்தோட மாஷா அல்லாஹ்னு சஹர் கலிமியத்தோட ஒன்று செஞ்சுட்டு ஆக குறைஞ்ச 2 ரக்காத்தா தொழுகிற இஸ்திக்ஃபார் தனக்காக வேண்டியும் மற்றவங்க ரப்பிக்ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன் யௌம யகூமுல் ஹிசாப். ரப்பிக்ஃபிர்லி, அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, என்ன உம்மா அப்பா மன்னிச்சிரு, மூமின்களை மன்னிச்சிரு. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், மூமின்களுடைய அடையாளம் என்ன, வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரத்துல இஸ்திக்ஃபார் செய்யும். அதனால இஸ்திக்ஃபார் செய்யுது, துஆ செய்யுது. ஹதீஸ்ல வருது 3 செய்யற துஆ கட்டப்பட மாட்டேங்குது. வாப்பா செய்யற துஆ, கிரியானியுடைய துஆ, நோம்பாளிது. அதனால இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யற, குர்ஆன் ஓதுற, தஸ்பீஹ் செய்யற, அதே மாதிரி சதகாக்கள் கொடுக்குற, ஏழைகள் எளியவங்களுக்கு உதவி செய்யற, நோன்பு துறக்க வைக்கிற, அயலவர்களை கவனிக்கிற, சொந்த பந்தங்களை கவனிக்கிற, எவ்வளவு எவ்வளவு எங்களுக்கு முன்னேற இயலுமோ அவ்வளவுக்கு நாங்க முன்னேறணும்.
அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி வைப்பானாக. இந்த மனைவி மக்களுக்கு இந்த பாக்கியத்தை நசீபாக்கி வைப்பானாக. அல்லாஹ் தஆலா இந்த ரமலான்ல என்னென்ன பாக்கியங்களை நல்ல மக்களுக்கு கொடுப்பானோ அத்தனை பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி வைப்பானாக. நம்ம சந்ததிகளுக்கு நசீபாக்கி வைப்பானாக. லைலத்துல் கத்ரை அடைஞ்ச கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இந்த ரமலான் அல்லாஹ் எங்களுக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடிய ரமலான் ஆக்கி வைப்பானாக. குர்ஆனுடைய ரமலான் ஆக்கி வைப்பானாக. சதகாவுடைய ரமலான் ஆக்கி வைப்பானாக. துஆவுடைய ரமலான் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைச்ச ரமலான் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்புடைய ரமலான் ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹ் சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய ரமலான் ஆக்கி வைப்பாயாக. அல்லாஹ் இந்த ரமலான்ல எங்களோட வாழ்க்கையை மாற்றிடுவாயாக. உண்மையான ஹிதாயத்தை நசீபாக்கி வைப்பாயாக. உண்மையான தக்வா தருவாயாக. உண்மையான தௌபாவை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. கலிமாவோட வாழ்ந்து கலிமாவோட மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் மௌத்தாகிட்டாங்க கபூர்ல பிற ஹாசமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த துஆவுடைய மேலான பணிக்கரு திரும்பியை கொண்டு கபூல் செய்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله وسلم على نبيك الكريم وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.